சபாநாயகர் தேர்தலில் இருந்து இந்த டிஎம்கே கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் சப்போர்ட் கொடுத்த பிறகு இதுல தப்பிக்க முடியாது. ஏன்னா சபாநாயகர் தேர்தல் முதல் முறையாக நடக்கும் பொழுது, அதாவது அந்த ஆளும் கட்சியோட பலப்பரீட்சை, முதல் பலப்பரீட்சை. திமுக எம்எல்ஏஸே பயப்படுறாங்க, அவங்களே சான்ஸ் கிடைச்சா ஓடி போயிடுவாங்க, அப்படி இருக்குது. எனக்கு கிடைக்கிற தகவல் அதுதான். பல திமுக எம்எல்ஏஸ் கூட என்ன நினைக்கிறாங்க, பேசாம உடஞ்சி கிடிச்சு அங்கே போயிடலாமான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சியா இனிமேல் செயல்பட்டு அவங்களால முடியாது. அதே நேரத்தில் அதிமுக கேட்கவே வேண்டாம். ஏன்னா அதிமுக இனிமேல் இபிஎஸ் தலைமையில் என்ன ஃபியூச்சர்? கிட்டக்கே உங்களை வரவிட மாட்டேன்னு கங்கணம் கட்டின தலைவர்கள்லாம் என்ன பார்க்குறாங்க, அவர் முதல்வர் இதில் வந்து உட்காந்தாச்சு. கடவுளின் தீர்ப்பு வந்து மக்கள் தீர்ப்பாக வருது. நேற்று முன்தினம் வரையில் துணை முதலமைச்சர், இன்று எதிர்கட்சி தலைவர். அப்புறம் குடும்பத்தில் முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை இவரே தான். அப்போ அவர் இப்போ கே நேரு இவ்வளோ சீனியர், இவருக்கு டெபுட்டி ஆகிருக்கு. அது திமுகவோட குடும்ப அரசியல், வாரிசு அரசியலை ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இனிமேலேருந்து இவருக்கும் மீட்டர் டவுன். ஒரு பக்கம் விஜய் சிஎம்மா எப்படி செயல்படுறாரு மக்கள் பார்க்க போறாங்க, இன்னொரு பக்கம் டிஎம்கே ஆதரவாளர்கள் நம்ம உதயநிதி ஸ்டாலின் எப்படி செயல்பட போறாருன்னு பார்க்க போறாங்க. இப்ப ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவாருங்கிறது அந்த இது போயிடுச்சு. இப்ப ஸ்டாலின் தலைமை கிடையாது, அடுத்த இளம் தலைமை டேக் ஓவர். இப்ப எதிர்கட்சி தலைவராக எடுத்துட்டு இருக்காரு. நாளைக்கு ஒரு சூழ்நிலை மாறி மக்கள் மீண்டும் திமுக பக்கம் திரும்பினால்தான் இவர் சிஎம் ஆக முடியும். அதுவரையில் என்ன பண்ணுவாங்க, அடுத்த 10 ஆண்டு காலம் என்ன செய்ய முடியும்? அதனால எனக்கு முதல்ல தோணுதுங்க, அதிமுக இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு விஜய் பக்கம் திரும்பிடும். இது சேர்ந்து திரும்புறதா உடைந்து திரும்புதாங்கிறது தான் காலம் சொல்லும். ஆனா முடிவு உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் தான் போயிட்டு இருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ திமுக சைட்ல இருந்து சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இன்று சட்டமன்றம் கூடுகிறது. விஜய் அவர்கள் முதல்வராக முதல் முறையாக சட்டமன்றத்தில் நுழைகிறாங்க. எதிர்கட்சி தலைவராக முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ள நுழைகிறாங்க. எப்படி சார் சட்டமன்றம் இருக்க போறது, எப்படி இருக்கும் சார்? இது காலத்தினால ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம். நேற்று முன்தினம் வரையில் துணை முதலமைச்சர், இன்று எதிர்கட்சி தலைவர். கிட்டக்கே உங்களை வரவிட மாட்டேன்னு கங்கணம் கட்டின தலைவர்கள்லாம் என்ன பார்க்குறாங்க, அவர் முதல்வர் இதில் வந்து உட்காந்தாச்சு. இது வந்து ஒரு ஆண்டவனோட அருள் தான். அது இல்லாம அங்க உட்கார முடியாதுங்க. நீங்க கடவுளை நம்புங்க நம்பாதீங்க நீங்களே சொல்வீங்க, ஏதோ இருக்குது, இல்லைன்னா அப்படி உட்கார முடியாது. இவருக்காக எல்லாமே சாதகமா இருந்தது. இல்ல விஜய்க்கு சாதகமா விழவில்லை, சாதகமா ஆக்கிண்டாரு. இந்த இடத்துல எதிர்கட்சி தலைவரா இப்ப வந்திருக்கிறவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாமே சாதகமா இருந்து அந்த இடம் கிடைக்கல. யார் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கிறது. அந்த கடவுளின் தீர்ப்பு வந்து மக்கள் தீர்ப்பா வருது. ஆனா அதே நேரத்தில் இப்ப எதிர்கட்சி தலைவரா தொடங்கும் போதுதான் முதல் முறையாக தன்னோட டேலண்ட் வெளில வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அவகாசம். நீங்க ஆட்சியில குடும்பத்தினால உட்காந்துட்டீங்க, இப்ப எதிர்கட்சியா செயல்படுறதுக்கு உங்க சொந்த இது தேவை, உங்க சொந்த முயற்சி, உங்க சொந்த இது தேவை. ஆனா ஒண்ணுங்க, உதயநிதிக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா எதிர் பார்த்து நாங்க உட்காரணுமே உங்களுக்கு. ஏன்னா இவர் முதல்ல என்ன சொன்னாங்க, நேரு அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராக, இவர் துணை தலைவராக பேச்செல்லாம் இருந்தது. அப்புறம் குடும்பத்துல முடிவு பண்ணிட்டாங்க, இல்ல இவரே தான். அப்ப அவர் இப்ப கே நேரு இவ்வளோ சீனியர், இவருக்கு டெபுட்டி ஆகிருக்கு. அது திமுகவோட குடும்ப அரசியல், வாரிசு அரசியலை ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இனிமேலேருந்து இவருக்கும் மீட்டர் டவுன். ஒரு பக்கம் விஜய் சிஎம்மா எப்படி செயல்படுறாரு மக்கள் பார்க்க போறாங்க, இன்னொரு பக்கம் டிஎம்கே ஆதரவாளர்கள் நம்ம உதயநிதி ஸ்டாலின் எப்படி செயல்பட போறாருன்னு பார்க்க போறாங்க, எதிர்கட்சி தலைவர்ங்கிற முறையில். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது. ஆனா ஒண்ணுங்க, நேரு பார்க்கும் பொழுது அந்த கசப்பு, அந்த கஷ்டம் எல்லாம் இருக்கும், மனசுல இருக்கும் சார். இப்போ இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, எம்எல்ஏக்களாக பதவி ஏற்கிறாங்க. நாளைக்கு வந்து சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிஸ்டுகள் விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பதற்கு நாங்க தாவேக்காவுக்கு ஆட்சி ஆதரவு கொடுக்கிறோம். அதே நேரத்தில் உறவு வந்து திமுக கூட தொடரும் அப்படிங்கிற கருத்துக்களை ஏற்கனவே அவங்க அழுத்த திருத்தமா முன் வச்சிருக்காங்க.
இப்போ நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த சபாநாயகர் தேர்தல் தாவேகாவுக்கு எப்படி இருக்கும்? என்ன காரணம் அப்படின்னா, திமுக தரப்புல இருந்து வேட்பாளர் நிறுத்த போவதாக ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. எப்படி சார் இதை பார்ப்பது? நீங்க அந்த மாதிரி நிறுத்த முடியாதுங்க. நீங்க ஆட்சிக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா அது சபாநாயகர் தேர்தல் அதுல உள்ள இருக்குது. ஏன்னா அதுவே முதல் பல பரீட்சை. இது முதல் பல பரீட்சை. இந்த முதல் பல பரீட்சையில நீங்க கூட இல்லைன்னா அப்போ நீங்க என்ன சப்போர்ட் கொடுத்தீங்க? இப்போ சபாநாயகர் தேர்தல்ல இருந்து இந்த டிஎம்கே கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் சப்போர்ட் கொடுத்த பிறகு இதுல தப்பிக்க முடியாது. இதுக்குதான் அதுக்குதாங்கிறத அது சரியா ஓடாது. ஏன்னா இப்ப சபாநாயகர் தேர்தலில் நீங்க எல்லாம் ஓட்டு போடல வச்சுக்கோங்க. அப்ப ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல தவாக தரப்புல இருந்து நிறுத்தப்பட்ட கேண்டிடேட் இதாச்சு வச்சுக்கோங்க, தோக்கடிக்கப்பட்டார்னா அது விஜய் அரசுக்கு இது இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும், மெஜாரிட்டி இல்லைன்னு ஆயிடும். அது சரியான இது இல்லை, அது மெசேஜ் சரியா போகாது. நீங்க கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு ஏமாத்துறீங்க. எப்ப நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டீங்களோ இந்த சபாநாயகர் தேர்தலில் பின்வாங்க முடியாது. இல்ல அந்த மாதிரி பின்வாங்கினீங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க வெளியில. இது என்னதும்பாங்க, நீங்க ஒத்துண்டீங்க சப்போர்ட் கொடுக்கிறீங்க. ஏன்னா சபாநாயகர் தேர்தல் முதல் முறையாக நடக்கும் பொழுது சிவா சார் அதாவது அந்த ஆளுங்கட்சியோட பலப்பரீட்சை, முதல் பலப்பரீட்சை. அதே நேரத்துல சார் ஒரு பொதுவான ஒரு நபர் சபாநாயகராக வரட்டும் அப்படிங்கிற நிலையில இந்த கம்யூனிஸ்டுகள் விசிக செக் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்ல சார்? இல்லைங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் உங்களுக்கு இப்ப அதிமுக நடக்கிற விஷயங்கள்லாம் வருது. இப்ப காங்கிரஸை தவிர்த்து பாக்கி இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, 8 பேரு. இந்த 8 பேர் இந்த மாதிரி ஒரு முடிவுனா அப்போ டெஃபினட்டா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் வந்துடும் இல்ல. ஏன்னா நீங்க திமுக கூட்டணியில் இருக்கீங்க, திமுக கூட்டணியில இருந்துட்டு நாங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க, லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்துட்டீங்க ஆளுநருக்கு. இதுல விஜய் என்ன கேட்டீங்கன்னா விஜய் பெரிய நன்றி சொல்லணும் ஆளுநருக்கு. லெட்டர் வாங்க வச்சாரு. இப்போ லெட்டர் வாங்கலைன்னா ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ நாங்கள் ஒன்று கமிட்மெண்ட், இப்போ கமிட் பண்ணிட்டீங்க, சப்போர்ட் கொடுக்குறேன்னு கமிட் பண்ணிட்டீங்க. சப்போர்ட் கொடுக்குறேன்னு கமிட் பண்ண பிறகு நீங்க இந்த மாதிரி செய்ய முடியாது சார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 அணிகளாக உடைய போறது. எடப்பாடியார் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்காங்க அப்படிங்கிற நிலையில தான் எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுல 35 எம்எல்ஏக்கள் 48 மாவட்ட செயலாளர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டுல மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. அதுல பாத்தீங்கன்னா எண்ணிக்கை பாதி அளவு தான் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சோ இப்போ எப்படி சார் அதிமுக எப்படி இருக்கும்? அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா களத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா திமுக அப்படிங்கிற நிலையில தான் களம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்போ லீமா ரோஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அவங்க அதிமுகவுடைய எம்எல்ஏ. எப்படி சார் பார்ப்பது, எப்படி புரிந்து கொள்வது சார்? இல்லைங்க, பெரும்பாலும் அதிமுக புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ்க்கெல்லாம் என்னன்னா நம்ம விஜயை சப்போர்ட் பண்ணணும். எதிர்கட்சியா இருக்கிற திமுகவே 2 குரல்ல பேசுறாங்க. தன் அலைஸ் அனுப்பிச்சிட்டு நாங்கள் கொள்கை அளவில் நாங்கள் எதிர்க்க மாட்டோம், நல்ல மக்கள் நலன் திட்டங்கள் அப்படி இப்படிலாம் டிஎம்கே. ஏன்னா மக்கள் தீர்ப்புக்கு எதிர்த்து போக பயப்படுறாங்க. திமுக எம்எல்ஏஸே பயப்படுறாங்க. அவங்களே சான்ஸ் கிடைச்சா ஓடி போயிடுவாங்க. அப்படி இருக்குது. எனக்கு கிடைக்கிற தகவல் அதுதான். பல திமுக எம்எல்ஏஸ் கூட என்ன நினைக்கிறாங்க, பேசாம உடஞ்சி கிடிச்சு அங்கே போயிடலாமான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சியா இனிமேல் செயல்பட்டு அவங்களால முடியாது. அதே நேரத்தில் அதிமுக கேட்கவே வேண்டாம். ஏன்னா அதிமுக இனிமேல் இபிஎஸ் தலைமையில் என்ன ஃபியூச்சர்? இவ்வளவு முயற்சி பண்ணி இபிஎஸ் ஃபெயில், அது ஃபெயிலியர் தானே. இப்போ அதிமுக சர்வை பண்ணணும்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக, ஏன்னா திமுக ஆட்சிக்கு எதிர்த்து போராடினாங்க, திமுக ஆட்சிக்கு எதிர்த்து கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ லாஜிக்கலா பார்க்கும் பொழுது டிவிகேக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களும் அதே தான் சொல்றாங்க, தேர்தல் வரக்கூடாது, மீண்டும் தேர்தலுக்கு யாரும் தயாரா இல்லை. அப்ப அப்படி சொல்லும் போது அதிமுக ஏன் பண்ணக்கூடாது? பட் அது பண்ணக்கூடாது, அதை எதிர்த்துட்டு இருக்கிறது இபிஎஸ் ஒருத்தர் தான் எதிர்க்கிறாரு. ஏன்னா அவரால் ஒத்துக்க முடியல. எப்படி ஸ்டாலினுக்கு மனசு கஷ்டமா இருக்குதோ, உதயநிதி கஷ்டமா இருக்குதோ, அதே மாதிரி இபிஎஸ்க்கு இருக்குது. ஆனால் தானே இந்த பல முயற்சிகள் நடந்தது. அதிமுக திமுக கூட சேர்ந்து பண்ணலாமா ஆட்சி எல்லாம், அதெல்லாம் பாருங்க பப்ளிக் ஏத்துக்காதுன்னு தெரிஞ்சுதான் பின் வாங்கிட்டாங்க. சார் இப்போ திமுகவுல இருந்து கூட ஒரு சில எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் ஆதரவு தெரிவிப்பதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சீங்க. இப்படி வைக்கும் போதுதான் இப்போ திமுகவுல நீங்க ஏற்கனவே சொன்னது போலதான் KN நேரு உள்ளிட்ட முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கும் போது இப்போ எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அவர்களை கொண்டு வந்தது திமுகவுல கட்சி மட்டத்துல ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா? எப்படி சார் இருக்கும்? இது போக ஏற்படுத்தும். ஏன்னா பாருங்க, உங்க கட்சியில் இருக்கிறவங்க எதுக்கு இருக்கிறாங்க? அதாவது இப்ப இல்லைன்னா ஆட்சி திருப்பி மீண்டும் கிடைக்குங்கிற ஓப்பில் இருக்காங்க.
ஆனால் நன்றாக செயல்பட தொடங்கி இருக்கிற விஜய் அரசு போக நல்ல காரியங்கள்லாம் சாதிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க? இப்போ ஸ்டாலின் வீட்டு முதல்வர் ஆவாருங்கிறது அந்த இது போயிடுச்சு. இப்போ ஸ்டாலின் தலைமை கிடையாது. அடுத்த இளம் தலைமை டேக் ஓவர். இப்போ எதிர்க்கட்சி தலைவராக எடுத்துட்டு இருக்காரு. நாளைக்கு ஒரு சூழ்நிலை மாறி மக்கள் மீண்டும் திமுக பக்கம் திரும்பினால்தான் இவர் சிஎம் ஆக முடியும். அதுவரையில் என்ன பண்ணுவாங்க? அடுத்த 10 ஆண்டு காலம் என்ன செய்ய முடியும்? அது 10 ஆண்டு காலம் ஆகலாம், 5 ஆண்டு காலத்துலேயும் ஆகலாம். பட் அவ்வளோ நேரம் இப்போ யாரும் காத்துக்க தயாராக இல்லைன்னு தான் நான் கேள்விப்படுறேன். நோ எம்எல்ஏ வாண்ட்ஸ் டு வெயிட். அவ்வளோ காத்து இருந்து பொறுத்து பார்ப்போம்ல, அந்த நம்பிக்கை போயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ இது பண்ணி திமுகவில் முடியா போச்சு. ஸ்டாலினே தோத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ளேயே இருக்கிற எல்லா அவங்க நிர்வாகிகள் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க, இனிமே நம்மளால முடியவே முடியாதுன்னு. ஏன்னா சக்சஸ் ஆயிடுத்து வச்சுக்கோங்க, ஜெயலலிதா மாதிரி ஆயிடும் விஜய்க்கு. ஜெயலலிதா நன்றா செயல்பட்டார் முதல்ல, அதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவங்கள ஈஸியா இது பண்ண முடியல. அந்த மாதிரி தான் விஜய். அப்புறங்க 10 விஷயம் மாத்திட்டாரு வச்சுக்கோங்க. அவர் திருப்பி நேற்றுக்கு சொன்னார் பார்த்தீங்களா, சாமானியர்களை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் முதலாக நான் கையில் எடுத்துட்டு அதெல்லாம் அதை உடனடியாக அது மேலே நடவடிக்கை அதெல்லாம் ஆரம்பித்தாலே மக்களுக்கு புரிஞ்சிடும். ஆட்சி மாற்றத்தோட வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசம் தெரிய மக்கள் மத்தியில் நம்பிக்கை வளர இந்த எம்எல்ஏக்கள் என்ன நினைப்பாங்க, இங்கே இருந்து நமக்கு ஒன்றும் ஆக போதில்லை. அதனால எனக்கு முதல்ல தோணுதுங்க, அதிமுக இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு விஜய் பக்கம் திரும்பிடும். அது சேர்ந்து திரும்புறதா உடைந்து திரும்புதாங்கிறது தான் காலம் சொல்லும். ஆனா முடிவு உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் தான் போயிட்டு இருக்கு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.